ராஜ்கிரண் சார்கிட்ட சேர்ந்தேன். அரண்மனை கிளி படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்தேன். அதை சேர்த்துக்கிட்டாங்க. அது ராஜா சார் சர்க்கிள்லேருந்து பிரசாத் ஸ்டுடியோலேருந்து சுந்தரராஜன் இருந்தார் இல்லையா, அவர் மூலமாக எனக்கு வந்து சவுந்தர் பழக்கம் கிடச்சி, சவுந்தர் மூலமாக ராஜ்கிரண் சாரை மீட் பண்ணி ராசாவின் மனசில் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு அதை பற்றி அவர்கிட்ட பேசி, அந்த பேச்சில் ராஜ்கிரண் சார் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி அடுத்த படம் அரண்மனை கிளி தொடங்க போகிறேன், என்கிட்ட சேர்ந்துக்கன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டார். ஸோ ரெட் சென்டில் அரண்மனை கிளியில் ராஜ்கிரண் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் சார். அரண்மனை கிளி முடித்தா எல்லாமே ராசா தான் முடித்தேன். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன சலிப்பு என்னென்னா, நம்ம ஒரு மாதிரி ரொம்ப ராவாக இருக்கே இவங்களோட சினிமா. நம்ம ஊர்லேருந்து நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கையை காட்சிகளை படுத்துகிறாங்க. ரொம்ப இளையராஜா சார்னு ராஜா சாரை வந்து கடவுளாக பார்த்துக்கிட்டு அது ஒரு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் நவீன சினிமாவை கற்றுக்கிறணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரோஜா வந்துச்சு. ரோஜா வந்தப்போ அந்த படத்தை பார்க்க சொல்லி ராஜ்கிரண் சாரை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனேன். அந்த படம் பார்த்து வந்து என்னை திட்டிவிட்டார் ஒரு பயங்கரமாக. என்ன மாதிரி முத்து ஒரு ரசனை. அப்போ என்னன்னாக்கா ஏஆர் ரஹ்மான் முதல் படம், பாட்டுகள்லாம் கிட் ஆகிட்டு இருக்கு, இவங்க ராஜா சாரோட டிவோட்டியாக இருக்காங்க, நம்மளும் தான் எல்லாரும் தான் ராஜா சாரோட டிவோட்டி. அப்போ அந்த படம் வந்து ஏதோ ராஜா சாரோட ஒரு 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 காம்பவுண்டுக்கு விரோதமான படங்கிற மாதிரி ஒரு வியூ இவங்களுக்கெல்லாம். ஸோ பார்த்துட்டு திட்டிவிட்டார் என்னை. இது ஒரு படம்னு சொல்லி இதை பார்க்கணும்னு சொல்லி 10 நாளாக என்னை போட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்க நீ அப்படின்னாரு. இல்லை சார், ரொம்ப நல்லா இருக்கே சார், ரொம்ப நவீனமாக இருக்கே சார் படம், ஒரு தேசிய படமாக இருக்கே சார், நம்ம தமிழ்நாட்டு படம் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், அவர் இந்திய படம் எடுத்திருக்காரு சார். பாருங்களேன் சார், காஷ்மீரில் ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணுறது திருநெல்வேலியில் இருக்கிற சுந்தரபாண்டியம் ஒரு பொண்ணை பாதிக்குது சார், ஒரே டிசால்வில் வந்திருக்காரு சார் அப்படிலாம் சொன்னேன். அது அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு ஏதோ ப்ரில்லியண்டாக பேசணுன்னே ஒரே ஒரு வாசிம் கான் கைது அப்படிங்கிற கார்டும் இங்கே சின்ன சின்ன ஆசைங்கிற கார்டும் ஒரே டிசால்வில் வந்திருப்பார் சார் திருநெல்வேலிக்கு, அந்த அரெஸ்ட் இவ்வளோ பாதிக்குன்னு சொல்லிப்பார், இதெல்லாம் எவ்வளோ நவீன சினிமா சார் அப்படிலாம் சொன்னேன். அங்கே ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் உருவாச்சு. அப்படியே வெளியே நகர்த்தப்பட்டேன், அங்கேருந்து வெளியேறிட்டேன். அதிலேயே அங்கே பணியாற்ற முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கே உள்ள கருங்காலிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அதுக்கான வேலைகளை தெளிவாக பார்த்துட்டாங்க. இந்த நேரம் பார்த்து அவர் என்ன பண்ணார், மதுரையிலேருந்து என்ன ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தார். ஒரு வேலையாக மதுரைக்கு போனோம், போயிட்டு கிழக்கரை போயிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது ட்ரெயினில் தான் டிக்கெட் போட்டிருந்தாங்க. சாயங்காலம் ஒரு 3 மணி போல் கேட்டார், மாரிமுத்து நீ ஏரோப்ளைனில் போயிருக்கியான்னு கேட்டார் ராஜ்கிரண் சார். ரொம்ப பாசமாக இருப்பார் என் மேலே. என்னோட பாமரத்தனமான பேச்சு, அந்த கிராமத்து நகைச்சுவை, இதுகளெல்லாம் ரொம்ப ரசிப்பார் அவர். அப்போ ஏரோப்ளைனில் போயிருக்கியான்னு கேட்டார். இல்லையே சார், எங்கே சார் போயிருக்கேன், கீழே இருந்து பார்த்ததோட சரி சார், இன்றைக்கி உனக்காக ஏரோப்ளைனில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளைனில் டிக்கெட் போட்டாச்சு. டிக்கெட் போட்டு சாயங்காலம் 6:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 7:30 மணிக்கு இங்கே வந்து இறங்குது. அதான் முதல் விமான பயணம். அது ராஜ்கிரண் சார் பக்கத்தில் உட்காந்து போகிறேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து இந்த ஏரோப்ளானில் கூப்பிட்டு வந்தோடனே அந்த அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு 4-5 பேருக்கு அது ரொம்ப பெரிய காழ்ப்புணர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு சீனியர்களாக இருந்தவங்க அவங்கெல்லாம் நேரம் பார்த்து என்னது ரொம்ப ஓவராக செல்லம் கொடுக்குறாரு, ரொம்ப பக்கத்தில் நெருங்குறேன் அப்படிங்கிறேன் இப்படிங்கிறேன், மணிரத்னத்தை பற்றி உயர்த்து பேசுகிறேன், ஏஆர் ரஹ்மானை பற்றி உயர்த்தி பேசுகிறேன், அப்படி இப்படிலாம் அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிதுங்கி வெளியேற வேண்டிய சூழல் வந்துச்சு சார்.